ஹாய், வெல்கம் டு அவர் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மசாலா பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா பிரெட் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 லோப் பிரெட் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 3 தக்காளி, 1 கப் கேரட், 1 கப் கோஸ், 1 கப் வேக வச்ச பட்டாணி, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ரவை மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. மசாலா பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து வானல் நல்லா சூடானே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம வந்து இந்த வெங்காயம் போடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து துருவிய கேரட்டும் கோஸும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டும் கோஸும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வேக வச்ச பட்டாணியும் ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து பிரெட் வந்து அந்த எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். இது வந்து லைட்டாக நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப கலந்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும், பிரெட்டெல்லாம் தூளாயிடும். அதனால் லைட்டாக கலந்துக்கோங்க. சுவையான மசாலா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா பிரெட்டை வந்து நீங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.